திருவாரூர் அருகே காட்டூர் கலைஞர் கோட்டத்தில் திமுக கலை இயக்க பகுத்தறிவு பாசறை செயலர் திருவிடம் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சற்று முன்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கலாம். திமுக என்பது ஐயா திருவிடம் போன்ற லட்சக்கணக்கான தன்னலமில்லா தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம். உங்களுடைய மிரட்டலுக்கெல்லாம் திமுகவுடைய தலைமை அல்ல, திமுகவுடைய அடிமட்ட தொண்டன் கூட என்னைக்கும் பயப்பட மாட்டான். இன்னைக்கு பாசிச சக்திகள் பழைய அடிமைகள் பத்தாதுன்னு புது புது அடிமைகளை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அவங்களோடையும் கூட்டணிக்கு வச்சுக்கிட்டு வருவாங்க. தேர்தல் நேரத்தில் கண்டிப்பா நம்மளை எதிர்க்க வருவாங்க. அவங்களையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவோடு ஓட ஓட விரட்ட வேண்டிய நமக்கு கடமை நமக்கு இருக்கிறது. திமுக தொண்டனுக்கு இருக்கின்றது. யாருக்கு இருக்கின்றதோ நமக்கு அதிகமாக இருக்கின்றது. எனவே 2026ஆம் ஆண்டு நடக்க போகிற அந்த தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. இது தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தல். இது சர்வாதிகாரத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கிற தேர்தல். சமூக நீதிக்கும் சமூக அநீதிக்கும் இடையே நடக்கின்ற ஒரு தேர்தல். மாநில உரிமைகளுக்கும் டெல்லி சர்வாதிகாரத்துக்கும் நடக்கின்ற ஒரு தேர்தல். ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் கழக அணி குறைந்தது 200 தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும். நிச்சயம் வெற்றி பெறுவோம். அதற்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள 70,000 வாக்குச்சாவடியிலும் நிச்சயம் உதயசூரியன் நம்முடைய கூட்டணி சின்னம் ஜெயிச்சாக வேண்டும், உதித்தாக வேண்டும். அதற்கு ஒரு தொடக்கமாக இன்னைக்கு இந்த திருவாரூர் மாவட்டம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகளில் வெல்ல வேண்டும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தியில் பார்க்கலாம்.